என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்தார்கள், நான் கிறிஸ்தவ பெற்றோர், எனக்கு பிறந்த பிள்ளைங்க அவங்க கிறிஸ்தவர்கள், அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் சொல்ல முடியாது. எதை வைத்து நான் தேவனை அறிந்தவன் என்று சொல்ல முடியும்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிற எந்த ஒரு ஆத்மாவும் சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாவத்துக்கு வாழ்க்கையில இடத்தை கொடுத்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன், நான் தேவனை அறிந்தவன் என்று சொல்லுவது கேலி செய்வதை போலாகிவிடும். வேதம் அதற்கு இடமளிக்கவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் தாறுமாறாய் வாழுகிறார்கள்? அநேகர் இன்றைக்கு தாறுமாறான ஜீவியத்தை செய்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகம் ஒரு இந்து மனிதனை பார்த்து இவ்வளவு மோசமா இருக்கானேன்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி அநியாயம் பண்றானேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியனை பார்த்து ஏன் இப்படி பதிலுக்கு பதில் அடிக்கிறான், ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லும், நீ கிறிஸ்தவனா இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா? நீ கிறிஸ்தவனா இருந்து கொண்டு இப்படி வாழலாமா? இந்த கேள்வியை இந்த சமுதாயம் நம்மை நோக்கி கேட்கும்.